Hello, welcome to our channel. Listen, BTS Fantasy. நான் உங்கள் லின். After long Hey days. lovelies, this is your Sojourn. Welcome to our channel. இவளா? ஆமா, இங்க என்ன பண்ற? நான் நம்ம சேனல் பக்கம் வந்திருக்கேன். ஒரு வருஷம்லாம் வரல. ஆனா 2026 வந்துக்கிறீங்க இப்ப. என்ன அது 1 இயரா உங்களையும் தான் காணன்னு சொன்னாங்க லின். என்ன காணும்னு சொன்னா எனக்கு எவ்வளோ ஒர்க் இருந்திருக்கும். சரி, எனக்கு ஒர்க் இருந்துச்சு, ஓனருக்கு ஒர்க்குனால உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனேன். நீங்க 3 பேர் என்னட்ட பிடிங்கிங்க. Admin also have a work, you know. Admin is very busy admin. டே நைட்டே ரீல்ஸ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அனுப்புவீங்க. ஆனா ஒன்று பிடுங்க மாட்டீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க என்னை பத்தி தவறான ரூமர்ஸ வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க லவ்லிஸ் கிட்ட. நான் எவ்வளவு இன்னசென்ட்டான பொண்ணுன்னு நம்ம லவ்லிஸ்க்கு தெரியும். நீ இன்னும் செலிபிரிட்டி மேடா? ரூமர்ஸமா மூட்டு வாடி. I consider myself like that. அப்படிதான் இருக்கும். விடுங்க. மனுஷங்க லவ்லிஸ். சோ இப்போ நாங்க எதை பத்தி பேச வந்திருக்கோம்னா, இப்ப கரண்ட் இஷ்யூவா ஒரு கீப்பாப்ல ஒரு பேண்டமிக்கான ஒரு விஷயத்த போயிட்டு இருக்கு. அந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்காக தான் நம்மளோட மிஸ் சோலின் வந்திருக்காங்க. இல்லைன்னா அவங்கள பார்க்கவே முடியாது. அதுதான் விஷயம். இப்ப நம்ம லின் அந்த பேண்டமிக்கான விஷயத்த பேச வந்திருக்காங்க. சோ நடுவுல 2 வாய்ஸ் மிஸ் ஆகி கேக்கும். ஏன்னா இங்க காம்போவே இப்படிதான் இருக்கும். சோ நிறைய NAPN ஃபேன்ஸ் எல்லாம் கவலையில இருப்பீங்க. என்னால இன்னைக்கு முடிஞ்சா எங்க 2 பேரோட காம்போ உங்களை சிரிக்க வச்சுச்சுன்னா அதுவே எங்களுக்கு பெரிய விஷயம் தான் இருக்கும், பெரிய பிளஷிங்கா தான் இருக்கும். ஸோ அதுக்காக எங்களால எவ்வளவு எஃபெக்ட் போட முடியுமோ அதையும் சேர்த்து போட்டுறோம். இப்ப அந்த இஷ்யூ என்னன்னு சொல்லிட்டு நம்மளோட லின் பேசுவாங்க. பேசுங்க லின். இருங்க, நான் பேசி முடிச்சிட்டேன். நீங்க அவுட் கொடுத்து நான் அவுட் கொடுக்கூடாதா? இருங்க. ஸோ நான் வந்து ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறம் நான் திருப்பி வீடியோ போடுறேன் நம்ம சேனலில். ஐநோ நான் வந்து வீடியோ போடல, சுகாவோட FF மட்டும் போட்டுது. அதாவது சுகாவோட FF வாய்ஸ் ஓவர் இவங்க தான், நம்ம சோஜுன் தான், ஸ்கிரிப்ட் ரைட்டரும் இவங்க தான். இங்கே எல்லோரும் வந்து மன்னிச்சிடுங்க, நாங்கள் வந்து ரொம்ப நாளாக கழிச்சு தான் வீடியோ போடுறோம் திருப்பியும். ஆக்சுவலி வந்து இன்றைக்கி நம்ம FF பற்றி பேச போகிறது கிடையாது, FFம் போட கிடையாது. ஒரு ஃபேண்டம் இஷ்யூனால இன்றைக்கி நம்ம வந்து பேச வந்துக்கிறோம். ஸோ லைக் எப்படி சொல்கிறேன்னா, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த மாதிரி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சோஷியல் மீடியா எல்லாம் பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டால எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இப்ப ஒரு 5 டேஸா ரொம்ப கான்ட்ரோவர்சியாக கேபாப்பில் போய் கொண்டு இருக்க ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல விஷயம் வரப்போகுதுன்னா ஒரு கெட்ட விஷயத்த நம்ம கண்டிப்பா வந்து கேப்சர் பண்ணுவோம். அதே மாதிரிதான் ஒரு நல்ல விஷயம் வரப்போகுது, ஒரு கெட்ட விஷயமும் நடந்துருச்சு நல்ல விஷயத்துக்கு முன்னாடியே. ஸோ சொல்லுங்க லின். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்மளோட NAPN ஈசாங் வந்து குரூப்லேருந்து லீவ் ஆகிட்டார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 10 செவ்வாய்க்கிழமை வந்து அவர் வியூவர்ஸில் போஸ்ட் போட்டுக்கிறாரு, இந்த மாதிரி நான் லீவ் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லா என்ஜினுக்கும் வந்து ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த போஸ்டர் நம்பி நாங்கெல்லாம் போய் கீழே கதறிட்டுலாம் வந்திருக்கோம். ஆனா நாங்க எவ்வளவு பெரிய போக மாட்டேங்க எங்களுக்கு அப்ப சத்தியமா தெரியாது. ஆக்சுவலி சொல்ல போனா அதான் ட்ரூவான லெட்டரும் கிடையாது, அது ஃபேக் லெட்டர். ஐ மீன் சொல்ல போனால் இது இப்போ எல்லா என்ஜினும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அது லெட்டர் ஃபஸ்ட்டு உண்மையான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு டவுட் வந்துச்சு. ஐ மீன் NAPN ஃபேன்ஸ்க்கு. அவங்க ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து, சரி ஏஐயில் போய் விட்டுற, ஜெண்டர் 100% காட்டுச்சு இது மேலே. ஸோ எங்களுக்கே டவுட்டாக இருந்துச்சு, இது ஈசங் பண்ணுற இதெல்லாம் கிடையாது. ஈசங் நல்லா தான் வந்து குரூப்பில் இப்போ நல்லா பண்ணியிருந்தாரு, நல்ல மனுஷனாச்சு, இன்னும் டக்குன்னு வந்து போகிறேன்றாரு சொல்லிட்டு போறாரேன்னு சொல்லிட்டு இத வர கேட்டோன்னு நான்லாம் போயிட்டு எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. அந்த மெசேஜ் கீழே பாத்தீங்கன்னா எல்லா மிஸ்ஸும் சப்போர்ட் பண்றாங்க, நிறைய பேர் ஒப்பாரி வைக்கிறாங்க. நான் வேற ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமா முதல்ல போய் மண்டையில அடிபட்டிருக்கா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம் போட்டு வச்சிருந்தேன். அது வந்து லின்னுக்கு தெரியும் நான் என்ன போட்டு வச்சிருந்தேன்னு. அவங்க என்ன செருப்பு தூக்கி அடிக்காத நிலைமையில இல்ல, அடியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். பட் அது வந்து ஒரு ரியலா ஆமா வெக்கங்கெட்ட ஜென்மங்கள், நாங்க என்ன பண்றது. அதான். ஸோ எங்களை மாதிரி இப்போது ஆர்மிஸாக என்னங்கன்னு NAPNோட என்ஜின் மாதிரி இருப்பீங்க. ஐ மீன் ஃபேன்ஸ் நேம் என்ஜின். மன்னிச்சிடுங்க, எங்கள் பேக்ரவுண்டில் வந்து இருமல் சத்தம் கேட்சா மன்னிச்சிடுங்க. ஏன்னா எங்கள் பேக்ரவுண்டில் எங்கள் அப்பா வந்து BP பேஷண்ட், கொஞ்சம் இருக்கிறதால இருமினே இருப்பார். கண்டிப்பாக லவ்லிஸ் மன்னிச்சிடுங்க. அவர் வந்து இருமி அந்த இருமல் உங்க காதுல கேட்டா கூட நீங்க என்ன நினைக்கணும், அந்த இருமல்ல கூட ஈசாங்னு நினைக்கணும். ஈசாங் வாழ்க அப்படின்னு நீங்க சொல்லணும். ஏய் இருடி,
ஃபேண்டம் ஏன்டி கதற வைக்கிற எரி அவங்களே எவ்வளோ கஷ்டத்தில் உட்காந்துருக்காங்க சும்மா இரு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எல்லா என்ஜினுக்கு ரொம்ப இது மன ஐயோ உளைச்சல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆமாம் மன்னிச்சிடுங்க எங்கள் அப்பா இருமுனால நானே சொல்ல டைலாக மறந்துட்டேன், மன்னிச்சிடுங்க லவ்லிஸ். இவங்களும் ஒரு 5 நாளா இப்ப இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ற இந்த டைமுக்கு அவங்க டிப்ரெஷன்ல தான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றாங்க. நான் டிப்ரெஷனில் பண்ணல லவ்லிஸ். நான் எப்படி சொல்ல போனால் அன்னைக்கு அது ப்ராப்ளம் வரனது ஐ மீன் இந்த ப்ராப்ளம் அன்னைக்கு வந்த நாளைக்கே நான் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் சில ஜந்துனால போட முடியல ப்ரோ. ஜந்துக்கள் இல்ல, தீய சக்திகள்னால நாங்க பண்ண முடியல. ஏன்னா சோஜன் வந்து அன்னைக்கு நாங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்து வச்சு இதை பற்றி நம்ம பேசணும் மச்சோம், கன்ஃபார்ம் பேசணும் சொல்லிட்டாங்களா, முடியோட இது பண்ணி உட்காந்தா சோஜன் வந்து என்ன பண்ணிட்டாங்க, கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை வந்தனால நான் போயிட்டேன். அடுத்து ஒரு 2 நாள் எங்களாலே முடியல. எக்ஸாம்னால அவங்களும் நாங்கள் விட்டாச்சு. சரி மீயா தான் அப்படியே சரி சொல்லிட்டு நம்ம ஸ்வீட்டு கிட்ட போனால் ஸ்வீட்டுக்கு அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ நானே யோசிச்சேன் தனியாக போகலான்னு நினச்சேன். சரி தனியாக போகலான்னு போகிற நேரத்தில் தான் இன்னைக்கு கையில் மாட்டினாங்க சோஜன். எஸ், இன்னைக்கு நான் மாட்டினேன். இப்ப என் குடுமி அவ கையில ஆட்டாட்டுன்னு ஆடுறா, நானும் அவ ஆடுறதுக்குலாம் ஆடிட்டு இருக்கேன். வாங்க வாங்க லவ்லிஸ், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆடுவோம். மச்சான் பாட்டு போடு, வைப் பண்ணுவோம். ஏண்டி அவன் அங்கே கதறி நிற்கிறான், வைப் பண்ணுவோமா, மூட்டு வாடி. ஸோ எல்லாருக்கும் எப்ப பார்த்தாலும் இப்ப எல்லாம் கதறிட்டு தான் இருக்காங்க, இல்லன்னு சொல்ல. எனி டைம் கதறிக்கிட்டே இருக்க கூடாது. அட்லீஸ்ட் ஒரு ஸ்மால் ஸ்மைல் பண்ணிட்டு அடுத்தது போய் கதறலாம். அதுதான் நானும் சொல்றேன். சரி உங்களை கதறத நிறுத்த வேணாம் நான் சொல்லல. சீரியஸாக பேசுவோம், லாஸ்ட்ல கதறுவோம் வா. ஸோ லவ்லிஸ் பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி என்ஜினும் இருப்பீங்க. ஐ மீன் நாங்கள் பிடிஎஸ் ஆர்மின்னு என்ன இப்போ உங்களோட ஃபேன்ஸ் என்ஜின்னு கூட நீங்கள் இருப்பீங்க. ஸோ அது உங்களுக்காக வீடியோ. மல்டி ஃபேண்டம் சப்போர்ட்டர்ஸ் இங்க எல்லாரும் இருப்பீங்க. ஆஃப் கோர்ஸ் நீங்க எங்கள மாதிரி இருப்பீங்க. உங்களால முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் பண்ணுங்க. சோ இது வீடியோ ஃபார் உங்க எல்லாருக்கும் தான். ஓகே. ஆமா. சப்போஸ் நீங்க ஆர்மி மட்டும் ஐ மீன் நானா ஆர்மி மட்டும் தான் நான் வந்து மற்ற ஃபேன் பார்க்க மாட்டீங்க. ஆஃப் கோர்ஸ் யூ கேன் ஸ்கிப் திஸ் வீடியோ. நாங்க வந்து அதை தப்பா நினைச்சுக்க மாட்டோம். சோ ஏதாச்சும் நம்ம ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறீங்களா? இருந்தால் பார்க்கலாம். எஸ். இல்லை என்றால் நாங்க ரெண்டு பேரும் ஏதாச்சும் ஹர்ட் பண்ற மாதிரி போய் கொண்டே இருக்கலாம். இருடி நாங்க ரெண்டு பேரும் ஏதாச்சும் ஹர்ட் பண்ற மாதிரி பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா மன்னிச்சுடுங்கள். நாங்க சொல்ற நாங்க வந்து இது மன்னிச்சுடுங்கோ. நாங்க ரியலி ஹெட் பண்ண கிடையாது யாரையும். எஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே வள குழக்கம் பேசணும், ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஜோன் கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஓகே, நம்மளோட ஈசாங்க வந்துட்டு மார்ச் 10 வந்துட்டு என்ஐபன் ஃபேண்டமோட ஒரு கருப்பு நாள்னு வந்து சொல்லிக்கலாம். ஏன்னா மார்ச் 10 அப்பதான் ஒரு அக்காண்டமெண்ட்ஸ் வருது வீவர்ஸ்ல. இந்த மாதிரி வந்துட்டு ஈசாங் வந்துட்டு தன் சுயநிலைவில் வந்து எழுதிய விஷயம் கான்சியஸா எழுதியிருக்காரு. நான் இந்த குரூப்பை விட்டு போறேன், லாங் டேஸா வந்துட்டு நான் அதை திங்க் பண்ணியிருக்கேன். இதை பத்தி நான் நம்பர்ஸோடய டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், ஐபோடையும் டிஸ்கஷன் பண்ணியிருந்தேன். அதர்வைஸ் என்னோட மேனேஜர்ஸ் கூட இருக்க எல்லாத்தோடையுமே நான் டிஸ்கஸ் பண்ணி ஆஃப்டர் லாங் டைம் இது என்னோட சுயமா நான் எடுக்கிற முடிவு, நான் சோலோவா போறேன். ஏன்னா அவர் வந்து இதுக்கு ஒரு மெயின் ரீசனா என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து என்னமோ அந்த பாப்புலாரிட்டி பத்தலன்னு சொல்லிட்டாரு. லவ்லிஸ் உங்களுக்கு புரியுதா? அந்த பாப்புலாரிட்டி பத்தலன்ட்டாரு. எங்களுக்கு அதுதான் பெரிய அதிர்ச்சியாவும் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. உனக்கு பாப்புலாரிட்டி பத்தலையா அப்படின்னு தான் இருந்து எனக்கு லிட்டரலா அப்படிதான் இருந்தது. இத பத்தி இன்னும் நம்மளோட லின் சொல்லுவாங்க. சொல்லுங்க லின். ஆக்சுவலி சொல்ல போனே பாத்தீங்கன்னா அது ஈசாங் வந்து இப்படிலாம் பேசணும் நாங்களும் அன்னைக்கு நாங்கள் நினச்சி பார்க்கல. ஏன்னா ஈசாங் இன்னைய வரைக்கும் நாங்கள் ஐ மீன் நான் வந்து லைக் ஐலேண்ட் ஷோ இந்த சில பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க 2020 பார்த்துருப்பீங்க. கொரோனா டைமில் வந்து ஒரு ஷோ வந்து பண்ணியிருப்பாங்க ஐபில் பார்த்தீங்கன்னா. அதுமாரி ஒரு அது வந்து ஒரு ஷோ மாதிரி அது லைக் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி யாரோ செலக்ட் ஆகணும் அதுக்கப்புறம் அவங்க டெபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி பார்த்துருப்பீங்க. சரி நானும் பார்த்தால் தான் எனக்கு அப்போல்லாம் ஈசாங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அவர் முன்னாடியே சூப்பராக வந்து எனக்கு ஒரு இது சொல்ல ஒரு அட்ராக்டிவ் சொல்ல போனேன் அவர்கிட்ட. ஸோ எனக்கும் பிடிக்கும். அப்படின்னு மனுஷன் டக்குனு எப்போ பாப்புலேட்ரி இல்லைன்னு அப்படி சொன்னோன்னு எனக்கு ஷாக். ஆனால் நான் வந்து இதை நான் நம்பவே இல்லை. கன்ஃபார்ம் இருக்க ஈசாங்கலாம் எழுதிருக்க மாட்டார், அவரெல்லாம் எழுதிருக்க மாட்டார். ஆனால் ஒன்று சொன்னால் அவர் எழுதலாம், ஒன்று சொன்னால் அவர் எழுதலை. இது நீங்கள் கேட்கலாம் ஏன் அப்படி சொல்கிறீங்க கேட்டால் உண்மை அதுதான். அது அவர் எழுதலை. ஐபே வந்து ஒரு ஏ வச்சு ஜெண்டர் பண்ண எழுதுனா இது லெட்டர்.
ஆனால் இது லெட்டரா ஈசாங் என்ன சொல்கிறது, ஈசாங் ஏறின லெட்டர் கிடையாது இது. ஈசாங் ஆமா ஏறின மாதிரி சொல்லப்போனா ஐபில வந்துட்டு நம்ம NIPL பாத்தீங்கன்னா ஈசாங்க வந்து சேர்றது அப்பவே வந்து என்னன்னா ஆடிஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எப்படின்னா சேர மாட்டாரு அப்படிங்கிற ஒரு ஹோப்ல அந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் லிவா டைங்கிற மாதிரி தான் இருந்தாரு. ஆனா நம்மளோட ஜேகே அண்ட் பிடிஎஸ் இவங்களோட இது இருந்தது. அதுல மெயினா ஜேகேவோட கோஆபரேஷன் நிறைய நிறைய இருந்தது. அவர் தான் கடைசியில போட்டு அப்புறம் அவங்க கிட்ட பேசி ஈஸி கண்டிப்பா உள்ள வந்தாரு. அது நீங்க ஒரு வீடியோல பாத்திருந்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அந்த செலக்டி இதுல பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேபி எனக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நான் இந்த வீடியோவோட அட்டாச் பண்றோம். அண்ட் தென் இப்ப நீங்க சொல்றோம்ல இந்த ப்ரூஃப் எல்லாமே நாங்க இந்த வீடியோக்குள்ளேயே எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ நீங்க கவலைப்படாதீங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும்னா நாங்க இதுக்கு மேல வந்து ஃபர்தரா வந்துட்டு ஏன்னா இந்த ஒரு வீடியோவே எங்களால எல்லாத்தையுமே பேசிட முடியாது. இத பத்தி ஈசாங்கோட விஷயத்த பத்தியும் இன்னும் கொஞ்சம் ஐடல்ஸோட டார்க் சைட் அதாவது அந்த ஐடல்ஸ்க்கு நடந்த சில விஷயங்களை பத்தியும் வந்துட்டு அந்த டார்க் சைட்ஸ் பத்தியும் லைனா வந்து இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் வரும். அப்கமிங் வீடியோஸ்ல நாங்க வந்து அதுக்கான எல்லா ப்ரூஃபையும் எங்களால முடிஞ்ச அளவு நாங்க கலெக்ட் பண்ண எல்லா ப்ரூஃபையும் அந்த வீடியோக்குள்ளேயே அட்டாச் பண்றோம். கிளிப்ஸா இருக்கட்டும் இதோ வாட் எவர் எது எங்களுக்கு அந்த எவிடன்ஸ் கிடைச்சாலும் அதை கண்டிப்பா நாங்க கலெக்ட் பண்ண எல்லாத்தையும் நாங்க இதுல அட்டாச் பண்ணிருப்போம். இதுல கூட நாங்க அட்டாச் பண்ணிருக்க சான்சஸ் இருக்கு. நீங்க இத பண்ணுவீங்க தானே? அட்டாச் பண்ணலாம் தானே? நான் வந்து அட்டாச் பண்றேன். இந்த வீடியோ நான் அட்டாச் பண்றேன் கன்ஃபார்மா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா என்ஜினுக்கும் இதுதான் ரொம்ப ஃபீலிங்கான நியூஸ் இது. ஸோ ஸ்டில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்கிறது, போராட்டம் பண்ணியிருக்காங்க. என்ஜின்ஸை போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ வந்து எப்படின்னா லைக் வந்து இப்போ பெட்டிஷனும் வந்து போயினுக்குது. யா சுஜுன்? ஆமா, நாங்க வந்து மறக்காம கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு நான் போடுறேன். பெட்டிஷன்ஸோட லிங்க்கும் தரோம். ப்ளீஸ் அதுக்குள்ள போயிட்டு உங்களோட எப்படி நம்ம வந்துட்டு ஒரு அவார்ட் ஷோக்கு போயிட்டு பல ஐடி நம்மளோட கூகுள் அக்கௌண்ட் 1 2 எத்தனை ஃப்ரெண்டோட எல்லாம் புடுங்கி வந்துட்டு நம்ம வந்து அவார்டுக்கு அந்த ஓட்டிங்க்கு வந்து ஓட் பண்ணிருக்கோமோ அதே மாதிரி ப்ளீஸ் ஈசாங்களுக்கும் வந்துட்டு உங்களால முடிஞ்சது ஒரு பெட்டிஷன் தான். ப்ளீஸ் அது ஆர்மியா இருந்தாலும் பரவாயில்ல, வேற எந்த ஃபேண்டமா இருந்தாலும் பரவாயில்ல, பிளிங்க் நீங்க பாக்குற எந்த ஃபேண்டமா இருந்தாலும் எங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. உங்களால முடிஞ்சு ஒரு ஐடலோட லைஃப வந்து நம்ம சேவ் தான் பண்ண போறோம். உங்களால முடிஞ்ச அளவு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐடியில இருந்தோ இல்ல உங்க ஐடியில இருந்தோ நீங்க அந்த பெட்டிஷனை சைன் மட்டும் தான் பண்ற மாதிரி இருக்கும் அது கேக்குறதெல்லாம். சோ அத வந்து லைன் பை லைனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்க மாதிரி வீடியோ வந்து நாங்க ஷார்ட்ஸ்ல கூட போடுறோம். பட் எங்களால இந்த வீடியோக்குள்ளே அட்டாச் பண்ண முடிஞ்சாலும் நாங்க இதுக்கு வந்து அட்டாச் பண்றோம். எங்களுக்கு தெரிஞ்சு இதுல வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எங்களோட நாங்க 2 பேரும் இவ்வளவு பேசுறதுனால வீடியோ லென்த்தா தான் போகும். அதனால எங்களால இதுக்குள்ள அட்டாச் பண்ண முடியாது. இதுக்கான நாங்க வேணா ஷார்ட்ஸா வந்துட்டு நம்ம சேனல் பேஜ்ல வந்து அப்லோட் பண்றோம். அதை பார்த்து அந்த பெட்டிஷனை வந்து கண்டிப்பா எல்லாரும் பண்ணுங்க. ஏன்னா இவ்வளவு பெட்டிஷன் வந்துமே இன்னும் வந்துட்டு ஐபு வந்து இது எதுக்கும் வந்துட்டு எந்த இதுவும் வந்துட்டு இது பண்ணவும் கிடையாது. அதுக்கு எந்த அவங்க ஒரு ஃபார்வர்ட் ஸ்டெப்பே எடுத்து வைக்க கிடையாது. அதே மாதிரி பெட்டிஷன் எப்படி வந்து சைன் அப் பண்ணுற சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு நான் ஷார்ட்டில் போகிறேன், இல்லைனா இன்ஸ்டாவில் பேஜில் போகிறேன் நான் உங்களுக்கு. அதேமாதிரி பெட்டிஷனோட இப்போ நிலைமை என்னன்னு நம்மளோட சோஜன் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சோஜன் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. 1 மில்லியனுக்கு அபோவ் வந்து நம்மளோட பெட்டிஷன் வந்து ஈஸா அங்க வந்து கொண்டு வரதுக்கு போட்டாச்சு. பட் இதுக்கு மேல ஐபு வந்து இது எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. பார்த்துட்டு எந்த ஃபர்தரான ஸ்டெப்புமே எடுக்க கிடையாது. சோ இது என்ன பிரச்சனைனா இது வந்துட்டு அதர் ஐடல்ஸ்க்கு ஐபு கம்பெனில இருக்க பேலன்ஸ் இருக்க எல்லா குரூப்ஸுக்கும் இதை பத்தி தெரியும். பட் ஏன் இதை பத்தி இன்னும் அவங்க பேசலன்னு எங்களுக்கு ஒரு ஐடியாவுமே கிடைக்கல. மேபி கம்பெனி பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்களா என்னமோ, அதுவும் எங்களுக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு மேல நம்ம இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இந்த மாதிரி போயினுக்குது. ஸோ இதில் இன்னொன்று விஷயம் என்னன்னா என்ஜின் ஒரு ஃபேன் வந்து ஈசாங் வந்து இந்த மாதிரி குரூப்பில் வந்து லீவ் ஆகிட்டனால என்னன்னா அவங்க எனக்கு அதை சொல்ல முடியல, ஆனால் அவங்க வந்து சூசைட் பண்ணினாங்க. ஸோ இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா அது அவங்க வந்து இப்போ அது ஃபேன் என்னென்னா கரண்ட்லி இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து கண்டிஷனாக இருக்காங்க, நார்மல் கண்டிஷனாக இப்போ இருக்காங்க. சரி இப்போ இவங்க தான் வந்து சரி ஓகே இவங்க தான் ஒரு ஃபஸ்ட்டு சூசைட் அட்டம் வந்து இப்படி ஆகிக்கணும். செகண்ட் வந்து ஒரு சூசைட் அட்டம் லைக் எப்படின்னா அவங்களும் ஒரு என்ஜின் தான். அது என்ஜின் லைக் வந்துன்னா அவங்களுக்கு முன்னாடிலேருந்து ஒரு கேன்சர் வந்து இருந்துக்குது. ஸோ இவங்க ஆல்ரெடி ஒரு லைக் பேஷண்ட் மாதிரி தான்.
ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு முன்னாடி வந்து ஈசாங் இவங்க வந்து ஈசாங் பயாஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க என்ஜின் ஐ மீன் சாரி கொஞ்சம் அதான் தெரியல, இன்னைக்கு டிராஃபிக் கொஞ்சம் ஜாம் ஆகுது, மன்னிச்சிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து என்ஐபன் ஃபேனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஈசாங் இருக்கனால நம்ம வந்து இருப்போம்னு சொல்லிட்டு இருந்தவங்க டக்குன்னு ஈசாங் வெளில போயிட்டாரு, அதுக்கப்புறம் நான் ஏன் உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சூசைட் பண்ணிக்கினாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க பாஸ்டவே. எனக்கு இதில் என்ன சொல்லணுன்னே புரியல. 2 என்ஜின் வந்து இது மாதிரி கண்டிஷனில் இருந்தாங்க. ஒருத்தவங்க இப்போ நார்மலாக இருக்காங்க, இன்னொருத்தவங்க பாசிட்டிவே. எனக்கு அது என்ன சொல்லணுன்னே புரியல. எனக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. இவ்வளோ கண்டிஷன்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க என்ஜின் வந்து கொரியாவில் இருக்க என்ஜின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐபு முன்னாடி உட்காந்து லைக் என்னது போராட்டம் பண்ணிருக்காங்க. சாரி கொஞ்சம் இங்கிலீஷும் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐபு முன்னாடி வந்துட்டு உட்காந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லிட்டரலா பாத்தீங்கன்னா அந்த டே 2 and 3, 4 இந்த 4 நாள்ல பாத்தீங்கன்னா லைவ் வராது. இப்போ வந்து லைவ் வந்தாங்க வந்துட்டு இப்போ கட்டாயி போயிட்டு இருந்தாங்க. மெயின் ரீசன் என்னன்னா ஐபு வாசல் முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா கொரியன் ஆர்மிஸ் மட்டும் இல்ல, வெளிநாட்டுல இருந்து அதாவது இன்டர்நேஷனல் ஆர்மிஸ் கிளம்பி வந்துட்டு ஹோட்டல்ல கூட செக்இன் பண்ண கிடையாது. அவங்க ஸ்ட்ரெயிட்டாவே லக்கேஜோட வந்துட்டு ஐபு வாசல்ல வந்துட்டு உட்காந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பிரிங் பேக் ஈசாங் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப என்னன்னா அதுக்காக தான் இப்ப வந்து என்ன பண்ணலாம், என்ன இன்ஜின் என்ன பண்ணிருக்காங்கன்னா ப்ளூ கலர்ல ஓகேவா. இப்ப வந்துட்டு வேற எந்த வழியில வந்துட்டு நம்ம வந்து எப்படி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல ஈசாங்கோட போட்டோவை வந்து ப்ளூ கலர்ல பாத்தீங்கன்னா எடுத்து உங்களோட இன்ஸ்டாகிராம் உங்களோட சோசியல் மீடியால வச்சுக்கோங்க. பிகாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இப்படியே வந்துட்டு இன்டர்நேஷனல் ஆர்மி வந்துட்டு நாங்க வந்துட்டு சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற நம்ம சப்போர்ட்டை வந்து இப்படி வந்து நம்ம காட்டிட்டு இருக்கோம். உங்களால முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ளூ கலர்ல வந்துட்டு ஈசாங்கோட போட்டோ கிடைச்சிச்சுன்னா நீங்களும் உங்களோட சோசியல் மீடியா வைங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். சோ இதுக்கு மேல என்ன சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் இப்போ நம்ம சோஜன் சொன்ன மாதிரி தான் அவங்க சொன்ன மாதிரி இன்டர்நேஷ்னல் என்ஜின்ஸ் வந்து இப்படி பண்ணோட எனக்கு இன்னொன்று கடுப்பு விஷயம் என்னன்னா சைனீஸ் என்ஜினுக்கு அவங்க என்னன்னா ஒரு ட்ரக் வந்து இது அங்கே ஒரு ட்ரக்ஸ்லாம் இது இப்போ வந்து இன்டர்நேஷ்னலாக என்ஜினோட ஃபேன்ஸ் வந்தோம், அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ட்ரக்ஸும் வந்துக்குது. லைக் வந்து தாய்லாண்ட்லேருந்து ஜப்பான்லேருந்து சொல்லிட்டு ஒரு கண்ட்ரிலேருந்து ட்ரக்ஸ் அங்கே வந்து நம்மளோட ஈசாங் சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்துருக்காங்க. சரி இவங்க சப்போர்ட் தராங்க. ஆனால் சைனீஸ் என்ஜின் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா இது மாதிரி எங்களுக்கு 6 பேரும் போதும், நாங்கள் வந்து சமாதானமாக ஆயிடுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது இன்னும் என்ஜினுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா ஆளே பெட்ரோலை வந்து கொளுத்து விட்டான்னு இன்னும் எரிஞ்சுனுக்குது, இன்னும் கொளுத்து விட்டான்னு அவனுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சைனீஸ் என்ஜினோட இப்படியும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மெயினா லவ்லிஸ் இங்க என்ன விஷயம்னா எனக்கு பாத்தீங்கன்னா நேற்று நைட்ல இருந்து எனக்கு வீடியோ வந்து எப்படி காமிச்சிருந்துச்சுன்னா என் ஃபீட்ல வந்துட்டு ஈசாங் வந்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டாரு, ஐபு வந்துட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு வந்துச்சு. நான் லிட்டரலா இப்ப வந்து எனக்கு இந்த வாய்ஸ் ஓவருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடிதான் எனக்கு தெரியும். அது வரையும் வந்து நானும் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா ஓகே ஈசாங் வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இது வந்து ஃபேக் நியூஸ். இது வந்து சைனீஸ் ஆர்மிஸ் வந்து அந்த சைட்ல இருந்து கொண்டு வந்த விஷயம். அண்ட் தென் இப்ப வந்து நம்மளோட ஒரு ஆர்மி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப போய் இவ்வளவு கோவத்திலயும் இவ்வளவு இதுலயும் அவங்க ஈசாங்க கொண்டு வர இதுல வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது ஆர்மிலயே இருக்க ஒரு ஆர்மி என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி நீங்க வந்தா என்ன வரலைன்னா உங்க ஈசாங் வந்தா என்ன வரலைன்னா என்ன, நாங்க வந்துட்டு எங்களுக்கு பிடிஎஸ் கம்பேக் தான் முக்கியம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அத போய் அவங்க அதுதான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து அது ஆர்மி நாங்க ஹர்ட் பண்ணல, நாங்க ஆர்மியோட ஹர்ட் பண்ணணும், அவங்க நாங்க ஹர்ட் பண்ணி இங்க பேசணும் நாங்க விருப்பப்படல. அவங்க என்ன சொன்னாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு நாங்கள் ஆர்மிஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ ஏன் அப்படி சொன்னீங்கன்னா அவங்கள்ட்ட சண்டை போட நாங்கள் விரும்பலை. ஏன்னா எல்லா ஆர்மிஸும் நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்க. எல்லா ஆர்மிஸும் வந்து சில ஆர்மிஸ் எங்களுக்காக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. நானும் பார்த்து தான் இருக்கேன், என்ஜினுக்காக பார்த்து தான் இருக்கேன். பேசிக்கலி நானும் ஒரு ஆர்மி தான். நான் எல்லா ஃபேண்டும் எனக்கு வந்து எல்லா எனக்கு எல்லா குரூப்பும் நான் ஃபேன்ஸும் எனக்கு என்ஜினும் எனக்கு வந்து என்ஐபியும் பிடிக்கும், டிஎக்ஸ்டி பிடிக்கும், 17 பிடிக்கும், எனக்கு எல்லாரும் பிடிக்கும் எனக்கு. ஆனால் நான் பர்டிகுலர்லி நான் வந்து ஆர்மி செலக்ட் பண்ண எனக்கு அது விருப்பம் இல்லை, எனக்கு அது விருப்பமும் சத்தமாக இல்லை, எனக்கு அது மாதிரி மைண்டும் இல்லை எனக்கு. ஸோ நான் இங்கே டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன், அதான் சொல்ல முடியும்.
சொல்லுங்க ஜோசன். ஆர்மிஸ் ப்ளீஸ் உங்களுக்கு ஏன் நாங்க வந்து பிடிஎஸ் கம்பேக் வந்துட்டு இப்போ வந்து என்ஜின் வந்து இது பண்றாங்க இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா பிகாஸ் பிடிஎஸோட கம்பேக் வந்துச்சுன்னா வேர்ல்டு வைடா இப்போ வந்து ஈசாங் போயிட்டாரு. அதுதான் இப்போ குரூப்பை விட்டுட்டு சோலோ கெரியருக்கு போயிட்டாரு. இவர் வந்து குரூப் கொண்டு வரணும். இதுதான் இப்போ வேர்ல்டு வைடா ஒரு கரண்ட் இதா போயிட்டு இருக்கு. நான் சொன்ன கேபாப் பேண்டமிக்கே இதுதான். சோ இப்ப திடீர்னு பிடிஎஸோட கம்பேக் வரும்போது நம்ம எல்லா இதுமே பாத்தீங்கன்னா எல்லாத்தோட போக்கஸுமே ஈசாங் மேல இருந்து பிடிஎஸ் மேல ஆயிரும். அப்ப இவ்வளவு நேரம் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்கல்ல இந்த ஃபேண்டமுக்கு இப்ப அவங்க ஈசாங் கொண்டு வருவாங்க. இந்த ஒரு ரீசனாலதான் அவங்க பிடிஎஸோட கம்பேக்கோட வந்துட்டு ஒரு இடத்துல யோசிக்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து இந்த இடத்துல பிடிஎஸ் கம்பேக் கூடாதுன்னா ஆசை கிடையாது. அவங்களுக்கு அதை வந்து ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஆஃப்டர் லாங் இயர் வெயிட்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து பிடிஎஸ் கம்பேக் வந்து 2026ல வந்து கிடைக்குது. சோ ஓகேவா. பட் இந்த நேரத்துலதான் நான் அப்ப சொன்னேன்ல ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கும்போது ஒரு கெட்ட விஷயமும் நடக்கும் அப்படின்னு. ஆனா என்ன இந்த நல்ல விஷயம் வரத்துக்கு முன்னாடியே கெட்ட விஷயமா நம்ம ஈசாங்க வந்து வெளியே எடுத்துட்டாங்க. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு நம்மளுக்கு. சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இது அப்கமிங் வீடியோல ஈசாங்க ஏன் வெளியே எடுத்தாங்க. நம்ம பங்ஷியோக் உங்களுக்கு பங்ஷியோக்குன்னு சொன்னா லவ்லிஸ் நான் உங்களுக்கு தெரிய சான்ஸ் ரொம்ப கம்மி தான். அதனால நான் பங்டன் பீடின்னு வச்சுக்கலாம். பேங்க் பங்டன் பீடியும் பீடிக்கும் சொல்லலாம். நம்ம பேங்க் ஈசாங் பீடியும் சொல்லலாம். ஏன்னா ஆமா மோஸ்ட்லி நம்ம சொல்றதெல்லாம் பேங்க் ம் பீடியும் சொல்லுவோம் நம்ம. ஓகே பேங்க் பீடி நான் பங்டன் பீடி தான் சொல்லுவேன். அதான் பேங்க் பீடி வந்துட்டு அவருக்கும் நம்ம ஈசாங் இப்ப வெளியே போய் சோலோ கெரியர் ஆரம்பிக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன் சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அண்ட் தென் ஏன் வந்து என்ஜின் வந்துட்டு இந்த மாதிரி பிடிஎஸோட கம்பேக்கை பார்த்து இப்ப கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோல கண்டிப்பா நம்ம இதை பத்தி பேசுவோம். சோ லவ்லிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்ப போயிட்டு இருக்க இந்த இஷ்யூக்கு உங்களால என்ன பெருசா முடியுது கான்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்கல. ஜஸ்ட் நாங்க உங்ககிட்ட கேக்குற ஒன்னே ஒண்ணுதான். இத லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப லாஸ்ட் எண்டிங் வரையும் லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் நாங்க வந்துட்டு இந்த வீடியோ போஸ்ட் பண்ண கையோடவே உங்களுக்கு இன்னைக்கு நாங்க போஸ்ட் பண்றோம். என்னைக்கு போஸ்ட் பண்றோமோ அன்னைக்கு முடியறக்குள்ளேயே அந்த டே எண்டிங்குள்ளேயே உங்களுக்கு பெட்டிஷனுக்கான எப்படி பெட்டிஷன்ல போயிட்டு சைன் இன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வீடியோவையும் கையோட ஷார்ட்ஸ்ல நாங்க போஸ்ட் பண்ணிருவோம். ப்ளீஸ் உங்களால நாங்க வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேக்குறோம்னா நீங்க அந்த பெட்டிஷன் மட்டும் கொஞ்சம் பண்ணுங்க லவ்லீஸ். ஏன்னா அது வந்து இவ்வளவு போயுமே இன்னும் எடுக்கல. பட் இன்னமும் எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களாலே முடிஞ்சதுன்னா இதை வந்து கொஞ்சம் பண்ணிட்டு போங்க ப்ளீஸ். இது வந்து எங்க சைடு இருந்து லின் சைடு இருந்தும் என் சைடு இருந்தும் ஒரு மிகப்பெரிய ரிக்வெஸ்டாவே ஏன் இந்த சேனலோட நாங்க வந்து சைடுல உங்ககிட்ட நாங்கள் கேட்குறோம். கேட்டுக்கிறோம். இந்த சேனல் சைடில் நாங்கள் எல்லாம் கேட்குறோம். நாங்கள் மியா சார்பாக கேட்குறோம், இல்லை நாங்கள் ஸ்வீட்டி சார்பாக கேட்குறோம், என் சார்பாக கூட கேட்குறோம். ப்ளீஸ் நீங்கள் ஈசாங் எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் ஈசாங்க்கு வந்து எவ்வளோக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு தான் ஐபு இது பண்ணணும் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஒரு புரியாத புதிர் என்னன்னா பார்த்தீங்கன்னா ஐபி ஏன் ஸ்டில் வந்து இவ்வளோ இடத்தும் ஏன் என்ன எதுக்கு பண்ணாமல் இருக்குது, ஏன் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க சொல்லிட்டு தான் எங்களுக்கு இன்னொரு டென்ஷனாக இருக்குது. 1 மினிட் மேலே நாங்கள் போனதுக்கும் இப்போ இவங்க இன்னும் எடுக்கல. எனக்கு அதான் டென்ஷன் சொல்ல போனால். ஸோ தயவு செய்து ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட இதுவும் தாங்க எங்களுக்கு. ஏன்னா ஈசாங் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா ஈசாங் வந்து அவராக போகிற மைண்ட் செட்டு அவருக்கு இல்லை, நல்லா தெரியுது எங்களுக்கு. ஏன் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈசாங் வந்து வெளியில் இன்னும் அவர் ஃபோன் ஆஃபில் இருக்குது. இன்னும் ஏன் வந்து இன்னும் ஈசாங் கிட்ட வந்து கான்டாக்டில் இல்லை. இதுமாதிரி இன்னும் பல இது வந்து நாங்கள் அப்கமிங் வீடியோ சொல்ல போகிறோம். ஏன்னா ஸ்டில் வந்து ஈசாங் கிட்ட வந்து இன்னும் கனெக்ஷனும் இல்லாமல் இருக்காங்க. மெம்பர்ஸும் சரி, மற்ற மேனேஜரும் சரி, எல்லாரும் வந்து கனெக்ஷன் இல்லாமல் இருக்காங்க. இப்போ ஈசாங் எங்கே இருக்காரு எங்களுக்கு கொஷினே தான். ஈசாங் எங்கே இருக்காரு இப்போது, அதுமாதிரி எங்களுக்கு இப்போ இருக்குது. ஸோ இன்னும் அப்கமிங் வீடியோ நானும் சோஜனும் வந்து நாங்கள் 2 பேர் வந்து பேசுவோம். ஸோ சோஜன் ஏதோ சொல்ல வருவீங்களா? ப்ளீஸ் பெட்டிஷன் ஃபார் அவர் ஈசாங்க நம்ம சேவ் பண்ணியே ஆகணும். அண்ட் தென் அப்கமிங் வீடியோல நீங்க நினைச்சு புடிக்க முடியாத விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இவங்கெல்லாம் பண்ணிருக்காங்களா, இவங்கெல்லாம் இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு நினைச்சு பார்த்த ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. ஆனா சர்ப்ரைஸ் வந்து ஹாப்பியா இருக்கணும் மட்டும் நினைக்காதீங்க. எல்லாம் ஒரு முறை
சர்ப்ரைசிங் மட்டும்தான் எங்க கிட்ட எல்லாம் இருக்கு. ஐபோட இதுக்கு மேல ஐபோட ஒரு டார்க் சைடு நம்ம பார்க்க போறோம். சில லீலைகளை பாப்பீங்க. சிஓஸோட சில லீலைகளையும் பார்க்க போறீங்க. நம்ம பங்ஷியோக்கோட கேடித்தனத்தை இந்த இடத்துல பார்க்க போறீங்க. ஸோ அதே மாதிரி லவ்லிஸ் மறக்காம வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் பேஜ் ஒன்று இருக்கும், நம்ம சேனல் பேஜ், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன அப்கமிங் வர போற எஃப்எஃப் நம்ம எடிட் பேஜும் இருக்கும், அதையும் சேர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. குறுக்கல பேசி இனிமேட்டுக்கு அந்த எடிட் பேஜ்லயும் சரி, எடிட் பேஜ்லயும் எஃப்எஃப் பேஜ்லயும் நம்ம அபிஷியல் பேஜ்ல இனிமேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வீடியோஸ வந்து கன்னியூவா போஸ்ட் பண்ண எங்களால முடிஞ்ச அளவு பெஸ்ட்டா கொடுக்குறோம். அண்ட் தென் கன்னியூவா கிடையாது, அத்தாவசியமான வீடியோ, அத்தாவசிய வீடியோ எது? ஐயோ நோ 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 நீங்க நோன்ற ஆனா மனசு சொல்லிட்டு எஸ் எஸ். இல்ல ஓகே லவ்லிஸ், மறக்காம வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் எடிட் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்வீட்டி கண்டினியூஸாக எடிட் பண்ணி போட்டுருக்காங்க. ஆனால் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல எனக்கு. சப்போர்ட் பண்ணுங்க அவளுக்கு, பாவம் அழுவுறா புள்ள என்கிட்ட வந்து. எடிட் பண்ணி அவளுக்கு கை வலி வந்துருச்சு, எங்களை பிடிச்சி தலைவலி ஊத்துறாங்க, எங்களால கத்துவாங்க. ஸோ அதே மாதிரி அதே மாதிரி எங்களுக்கு பர்சனலாக அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து அது எங்களோட அக்கௌண்ட்ஸோட நாங்கள் ஆனால் கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் எங்களையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் இப்போ எடிட்டர் உங்களுக்கு எடிட்டில் ஏதாச்சும் வேணும்னா நம்ம ஸ்வீட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இது மாதிரி ஃபேண்டஸியாக ஒரு எஃப்எஃப்னா நம்ம மியாவாகிட்ட பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு டார்க் ரொமான்ஸாக வேணும், எனக்கு அது மாதிரி தான் வேணும்னா நம்ம தலைவியை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு நார்மலாக ஒரு க்யூட்டான லவ் ஸ்டோரி ஏன்னா என்ன பண்ணுங்க, எனக்கு அது மட்டும் வரும். ஆனால் எனக்கு அது மட்டும் வருது, எனக்கு அது மட்டும் வருது. வாட் ஐ டு. ஓகே, பை லவ்லிஸ். பை லவ்லிஸ், பை பை. நடைய என்ன சொன்னப்போ ஒன்றும் இல்லையா? சரி பாய் பாய். நாங்கள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறோம். டாடா, see you, bye bye. You bye bye.